எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் எக்ஸல் தான். அதில் எப்படி ஃபார்முலா வர எரர்ஸை கண்டுபிடிக்கிறது, இது எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்முலாவில் வர எரர்ஸை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் வேணும்னே எரர் வர மாதிரி சில 2 ஃபார்முலாஸ் போட்டிருக்கேன், சரிங்களா? இல்லை வி லுக்கப்னு ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, வி லுக்கப்புங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் கிளியராக பார்க்கலாம். பட் சிம்பிளாக ஒரு வேல்யூவை தேடி கொடுக்கும். ஓகே, இந்த ஆப்பிளுங்கிற வேல்யூ இங்கே இருக்கான்னு பார்க்கும். இங்கே ஆப்பிள்ஸ் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, பனானாஸ் இருக்குது, லெமன்ஸ் இருக்குது. பட் ஆப்பிளுங்கிற வேல்யூ இல்லை. ஸோ அதனால ஒரு எரர் அடிக்குது. இதை நம்ம சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இஃப் எரர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த வேல்யூ கரெக்டாக தான் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைனா லைக் இது ரிட்டர்ன் பண்ணு, ஜஸ்ட் ஸ்பேஸை ரிட்டர்ன் பண்ணு, எம்டி ஸ்பேஸை ரிட்டர்ன் பண்ணுன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம என்ன எரர்னு கண்டுபிடிக்கலாம். என்ன எரர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸில் எரர் செக்கிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா அது சொல்லும் வேல்யூ இஸ் நாட் அவைலபிள் டு த ஃபார்முலா ஆர் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும். என்ன ஒரு வேல்யூ அவைலபிள் இல்லை, எங்கே பார்க்குறது? இதுக்கு வந்து ஷோ கால்குலேஷன் ஸ்டெப்ஸ்ன்ற அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது சொல்லும் ஃபார்முலா எரர் F9. F9ங்கிறது பார்த்தீங்கன்னா இது F, சரிங்களா? அதில் 9 இதில் தான் அப்படின்னு. இப்போ இவாலுவேட் அப்படின்னு கொடுத்தோன்னா நாட் அன் ஆன்சர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஒரு வேல்யூ அதில் இல்லை. ஓகே, அதுதான் அதோட எரர். ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போது அதை அண்டர்லைன் பண்ணுது பாருங்கள், எரர் இதுதான் எரர் அப்படிங்கிற மாதிரி அண்டர்லைன் பண்ணுதுங்களா? ஸோ இதுதான் எரர். ஸோ E9ல் எரர் இருக்குது. ஃபார்முலா எரர் செட் F9ல் அந்த ஃபார்முலா இருக்க எரர் இருக்குது. எங்கே எரர்னு பார்த்தீங்கன்னா E9ங்கிற வேல்யூவில் எரர் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேல்யூ அங்கே இல்லவே இல்லை. ஓகே, இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஃபார்முலா போட்டிருக்கோம், என்ன பண்ணுறோம், சம் பண்ணுறோம். இந்த எதை பண்ணுறோம், இதெல்லாம் சம் பண்ணுறோம். இது கரெக்டு தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுலேயும் ஒரு தப்பு இருக்குது. அது என்ன தப்புன்னா செலக்ட் பண்ணிவிட்டு எரர் செக்கிங் கொடுத்தோன்னா இந்த ஃபார்முலா கண்டெய்ன்ஸ் அன்ரெகனைஸ்ட் டெக்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இல்லை, அன்ரெகனைஸ்ட் டெக்ஸ்ட்னு சொல்லுது. ஷோர்ட் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன், அது அண்டர்லைன் பண்ணுங்க. சம் அப்படிங்கிறது அண்டர்லைன் இருக்குது. ஆக்சுவலி வெறும் சம்முன்னு கொடுக்கணும். ஃபார் கற்றுக்கிற பர்பஸ்க்காக நான் சம் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதனால தப்பு கொடுத்துருக்கு. இப்போ இவாலுவேட் கொடுக்குறேன், அந்த நேம் தப்பு, அந்த ஃபார்முலா தப்பு, அந்த ஃபங்க்ஷன் தப்புன்னு சொல்லுது. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு சம் அப்படின்னு மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்துடும், சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபார்முலா லார்ஜாக ஃபார்முலா போடும் போது நம்ம எரர் அடிக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த எரரை நம்ம பார்த்து சால்வ் அவுட் பண்ணலாம். சம்டைம்ஸ் டைம் எடுக்கிறதுக்கு போல அந்த எரர் செக்கிங்கில் போட்டு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் டேட்டா அனலிட்டிக்ஸ் எக்ஸல் பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.